இப்ப வந்து நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஆர்க் காலம் அதாவது ஆர்க் மின்தீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ மின்தீயில வந்துட்டு எப்படி வந்து என்னென்ன வினைகள்லாம் வந்துட்டு நடக்குதுன்னு பார்த்தோம் நாம. ஆர்க் காலம்ல ஏன் வந்துட்டு மின் அழுத்தம் வந்துட்டு மாறாம இருக்கு? அந்த ஆர்க் காலத்துக்குள்ள எப்படி வந்துட்டு இந்த நேர்மின் அணுக்கள், எதிர்மின் அணுக்கள்லாம் உருவாகுது? எதிர்மின் அணு எலக்ட்ரான் உற்பத்திங்கிறது வந்துட்டு எப்படி நாம இந்த அயனைசேஷன் அயனியாக்கல் வினை மூலமா நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாயு மூலக்கூறா இருந்ததுன்னா, வாயு மூலக்கூறுனா எப்படி? இப்ப கார்பன் டை ஆக்சைடாகவோ ஓகேவா? அதாவது கரியமில வாயு வந்துட்டு CO2வா இருக்கும் பொழுது, பிராணவாயு ஆக்ஸிஜன் நாம ஆர்க்ல வந்து இருக்கும் பொழுது, இந்த மின்தீயில் இருக்கும் பொழுது, அது எப்படி வந்துட்டு அணுக்களா பிரியுது அப்படின்னு பார்த்தோம் நாம. அதுதான் நம்ம டிஸ்சோசியேஷன் ரியாக்ஷன்னு நாம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நாம வந்துட்டு இந்த மின்தீ பற்ற வைப்பு நாம பண்ணும் பொழுது, நாம வந்து இந்த வாயுக்கள அனுப்புறோம். இந்த வாயுக்கள் வந்துட்டு இந்த நேர்மின் அணு, எதிர்மின் அணுவ உற்பத்தி செய்யறது மூலமாக தான் நமக்கு வந்துட்டு அந்த ஆற்றல் கிடைக்குது. இந்த ஆற்றல் வந்துட்டு முக்கியமானதாக வெப்ப ஆற்றலாக மாறுவது. இந்த நேர்மின் அணு, எதிர்மின் அணு வந்துட்டு ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு அதனோட இயக்க ஆற்றல் வந்துட்டு வெப்ப ஆற்றலா மாறுது. இல்லைங்களா? அதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சரி. இப்ப இந்த கிளாஸ்ல வந்துட்டு நாம இந்த உருவான வெப்ப ஆற்றல் வந்து எப்படி கடத்தப்படுது? ஓகேங்களா? இப்ப நம்ம ஆர்க்ன்னு பார்த்தோம். மின்தீங்கிறது நான் ஒரு வீடியோ காமிச்சேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அந்த மணி வடிவம்னு நான் பார்த்தேன் இல்லைங்களா? அந்த மணி வடிவத்துல இருந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி வெப்பம் கடத்தப்படுது? அது நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? ஏன்னா, நாம வாயு வந்துட்டு நாம அனுப்பும்போது, வாயு வந்துட்டு அறை வெப்பநிலையில தான் இருக்கு. அந்த வாயு வந்துட்டு ஒரு மின்முனையிலிருந்து இம்முனையிலே மின்சாரத்த வந்து கடத்தும் பொழுது, நமக்கு வெப்பம் உருவாகுது. அந்த உருவான வெப்பம் வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது? அந்த முனைகளுக்கு இடையிலயும் அந்த மின்தீ இந்த ஆர்க் இருக்கு இல்லைங்களா? ஆர்க்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்தப்படுங்கிறது இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? வெப்ப கடத்தல் வந்துட்டு பொதுவா 3 வகையில நடக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப ஒரு தாமிர தண்டு எடுத்துக்கிறீங்க. ஒரு ராட் எடுத்துக்கிறீங்க. அந்த தாமிர தண்ட ஒரு இடத்துல நீங்க ஒரு முனையில நீங்க ஒரு மெழுகுவர்த்தி வச்சு சூடு பண்ணீங்கன்னா, வெப்பம் வந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடத்தப்படுது. இது வந்துட்டு கிளாசிக்கல் இயல்பான வெப்ப கடத்தல் நடக்குது. இத தவிர வாயுக்கள்ல வந்துட்டு மேலும் 2 வகையான வெப்ப கடத்தலும் நடக்கும். அது என்னன்னா, இந்த இயல்பான வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இல்லைங்களா? ஸோ அத இங்க சொல்றேன் நான். ஓகேங்க. இயல்பான வெப்ப கடத்தலும் நடக்கும். இது வந்துட்டு நாம எப்பவும் நான் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த தாமிர தண்டுலயோ, இப்ப எல்லாமே நம்ம வீட்ல அடுப்பு பத்த வைக்கும் பொழுது கூட, நமக்கு வந்து பாத்திரத்துல வந்து வெப்பம் கடத்தப்படுது. அதுதான் வந்துட்டு நடைமுறையில இருக்கிற ஓகே. தனிமங்கள், உலோக கலவைகள் எல்லாத்துலயும் இந்த தடிமன் பொருள்ல வந்து நடத்துற வெப்ப கடத்தல். வாயுக்கள்ல வந்துட்டு இத தவிர வெப்ப சலனத்தின் மூலமாக வெப்ப சலனம்னா கன்வெக்ஷன். வெப்ப சலனத்தின் மூலமாகவும் நடக்கும். அது இல்லாம கதிரியக்கத்தின் மூலமாகவும் வெப்ப கடத்தல் நடக்கும். அதனால இந்த உற்பத்தியான ஆற்றல், இந்த அடிப்படை அணுக்கள் வந்துட்டு ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலா மாறி, அந்த சாரி இயக்க ஆற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாறி, அந்த வெப்பமானது ஒரு பகுதியில இருந்துட்டு இன்னொரு பகுதிக்கு ஆர்க்குக்கு வந்துட்டு இந்த 3 முறையிலும் கடத்தப்படும். அந்த முதல் முறை சொன்னேன் இல்லைங்களா? கண்டக்ஷன் முறை. அதான் வந்துட்டு இது வந்துட்டு நாம மத்த தனிமங்கள்லயோ, உலோகத்திலயோ, தடிமனா பொருட்களையோ நடக்கிற முறையில தான் இதுவும் நடக்கும். அது எப்படி நாம வந்துட்டு மதிப்பீடு செய்வோம் அப்படின்னா, ஒரு முனையில இருந்துட்டு எவ்வளவு வெப்பம் கடத்தப்படுது? ஒரு
ஆர்க் பகுதியில் இருந்துட்டு ஒரு மின்தி பகுதியிலிருந்து இங்கிருந்து அடுத்த பகுதிக்கோ இல்லை வேற பகுதிக்கோ வெப்பம் எப்படி கடத்தப்படுதுன்னா இந்த முறையின் மூலமாக எவ்வளோ வெப்பம் கடத்தப்படுது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வெப்பம் உருவாகின பகுதியில் இருந்துட்டு வெப்பம் கடத்தப்படுற பகுதி இருக்கிற வெப்பநிலையோட வேறுபாட்டை பொறுத்தது. சரிங்களா? ஸோ எவ்வளவு வெப்ப ஆற்றல் இந்த பகுதியில் இருந்துட்டு அடுத்த பகுதியில் ஆர்க்கில் வந்து கடத்தப்படுங்கிறது வந்து இந்த இரு பகுதிகளோட வெப்பநிலை வேறுபாட்டை பொறுத்து அமையும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு நாம கிளாசிக்கல் கண்டக்ஷன் தியரின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது இயல்பு நிலை வெப்ப மாற்றல் விதின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ஆற்றல் வெப்ப ஆற்றல் கடத்தப்படுங்க அப்படிங்கிறது வந்துட்டு வெப்ப நிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ வேறுபாடு அதை பொறுத்து அமையும். சரிங்களா? ஸோ இந்த முறையில் வந்துட்டு எப்படி ஆற்றல் கடத்தப்படுது அப்படின்னா நாம 4 முக்கிய காரணிகள் மூலமாக நடக்குது இந்த வெப்ப கடத்தல், இந்த கண்டக்ஷன் மூலமாக. முதல் முறையானது இந்த நமக்கு மின்தி அந்த ஆர்க்குள்ள என்னென்ன இருக்கும், நமக்கு அணுக்கள் இருக்கும். ஓகேங்களா? அணுக்கள் வந்து அயனியாகாமல் நியூட்ரலாக இருக்கும், சமநிலையில் இருக்கும். ஏன்னா அதான் நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு மூலக்கூறு வாயுக்கள் யூஸ் பண்ணோம்னா, மாலிகுலர் கேஸ் யூஸ் பண்ணோம்னா மூலக்கூறுகளும் இருக்கும். இந்த மூலக்கூறுகள் அணுக்கள் அது வந்துட்டு அயனியாக்கல் இல்லைன்னா மூலக்கூறு சிதைவு அடைவதற்கு முன்னாடி நிலையில் இது கூட நமக்கு நிறைய அணுக்கள் அங்கே உள்ள இருக்கும். ஏன்னா எல்லாமே அனுப்புறோம் இல்லைங்களா? ஸோ இந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் அயனியாக்களுக்கு முன்னாடி ஒன்றொன்று மோதிக்கொண்டு ஒரு அணுவில் இருந்துட்டு இன்னொரு அணுக்கு வெப்பத்தை கடத்தலாம். இப்போ நீங்கள் ஸ்னூக்கர் போர்டு எடுத்துட்டிங்கன்னா ஸ்னூக்கரில் வந்துட்டு நிறைய பால்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு பால் இன்னொரு பாலுக்கு மோதி என்ன ஆகும், இந்த பாலோட ஆற்றலானது அடுத்த பாலுக்கு கடத்தப்படுது. அதே மாதிரி வெப்ப ஆற்றலும் இந்த அணுக்கள் வந்து ஒன்றொன்று மோதிக்கொண்டதன் மூலமாக இங்கே இருந்துட்டு ஒரு ஆட்டம் இருக்கு, இங்கே ஒரு அணு இருக்கு, இன்னொரு அணு வருது, ரெண்டும் மோதிக்கொண்ட இதில் இந்த அணுவானது இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்படி என்ன அர்த்தம், இங்க இருந்துட்டு வெப்பத்தை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு முதல் காரணி, வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் மூலமாக நடக்கிறதுக்கு. இதுதான் வந்துட்டு நமக்கு தனிமங்கள்லையோ இல்லை தடிமனான பொருட்கள்ல உலோக கலவைகள் எல்லாத்துலேயும் நடக்கிற கிளாசிக்கல் கண்டக்ஷன். நான் தாமரை தகடு சொன்னேன் இல்லைங்களா, அதை ஹீட் பண்ணும்போது எப்படி வெப்பம் கடத்தப்படுது, இந்த மாதிரி தான் கடத்தப்படுது. உள்ள வந்துட்டு அணுக்கள் ஒன்றொன்று மோதிக்கொள்கின்றன. மோதிக்கொள்றது மூலமாக ஒரு அணு வந்து இன்னொரு அணுவுக்கு வெப்பத்தை கடத்துது. இது இப்படியே கடத்திட்டே போறதுனால நமக்கு வந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு வெப்பம் கடத்தப்படுது. அதே மாதிரி நமக்கு அயனியாக்கள் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எலக்ட்ரான்கள் உற்பத்தி ஆகும், எதிர்மின் அணுக்கள் உற்பத்தி ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த எதிர்மின் அணுக்களும் மோதிக்கொள்ளும். அதே மாதிரி எதிர்மின் அணுக்களும் மூலக்கூறுகளும் வாயு மூலக்கூறும் மோதிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. நீங்க CO2 அனுப்புறீங்க உள்ள ஆர்கான் கூட, ஆர்கான் வாயுவோட கார்பன் டை ஆக்சைடு கரிமில வாயு சேர்த்து அனுப்பும்போது எலக்ட்ரான்கள் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு இந்த அணுக்கள் கூட மூலக்கூறு கூட மோதிக்கொள்ளும். அப்படி மோதும்போது எலக்ட்ரான்கள் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு இந்த அணுக்களுக்கு கடத்தப்படும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு காரணி. அதே மாதிரி நாம வந்துட்டு அயனியாக்கல் வினை பார்த்தோம். அயனியாக்கல் வினை வந்துட்டு என்னது, அயனியாக்கல் வினை வந்துட்டு வெப்பம் கொள்வினை. அதாவது ஒரு எலக்ட்ரான் உற்பத்தி செய்யும் பொழுது அணுவானது ஆற்றலை உறிஞ்சுது, ஆற்றலை உள்ள எடுத்துட்டு தான் எலக்ட்ரான் வெளியே அனுப்புது. இந்த அயனியாக்கல் வினைக்கு நேர் எதிர்வினையும் நடக்கலாம். இப்போ ஒரு இடத்துல நமக்கு வந்துட்டு இது ஆர்க் நாம் ஃபார்ம் பண்றோம், ஆர்க் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு அயனியாக்கல் வினை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு எலக்ட்ரான் உற்பத்தி ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்துட்டு
போகுது. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த எலக்ட்ரான் வந்து ஏற்கனவே அயனியாக்கப்பட்ட நேர்மின் அணு இருக்கலாம். அதாவது ஒரு பாசிட்டிவ் நேர்மின் அணு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த உருவாகின எலக்ட்ரான் வந்துட்டு இங்க இருந்துட்டு ஓடி போய் அந்த நேர்மின் அணு கூட மோதும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு அந்த நேர்மின் அணு எலக்ட்ரான் தேவைப்படும். அது வந்து அந்த எலக்ட்ரானை கவர்ந்து அது வந்துட்டு திரும்பவும் நியூட்ரல் ஆயிடும். இப்போ ஆர்கன் பிளஸ் இருந்ததுன்னா ஆர்கன் பிளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அது ஆர்கன் ஆயிடும், நியூட்ரல் அணு ஆயிடும், சமநிலைக்கு போயிடும். அந்த வினை வந்துட்டு வெப்பம் உமிழ் வினை இல்லைங்களா? இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு அணு நேர்மின் அணுக்குள்ள போய் அது வந்து நியூட்ரல் ஆட்டம் ஆச்சுன்னா இது வந்து நேர் எதிர்வினை இல்லைங்களா? அயனியாக்கல் வினைக்கு நேர் எதிர். ஸோ அயனியாக்கல்ல வந்துட்டு நாம எலக்ட்ரான்கள் வந்துட்டு வெளியே வரும்போது அந்த அணு வந்து அந்த ஆற்றலை உறிஞ்சுது. ஸோ இது வந்து எதிர்வினையில் ஆச்சுன்னா ஒரு நேர்மின் அயனி வந்துட்டு எலக்ட்ரானை வந்து உறிஞ்சி அது நியூட்ரல் நடுநிலைக்கு மாறும் பொழுது வெப்பம் வெளிப்படும். ஸோ எனவே என்ன சொல்றீங்க? நாம இப்போ இங்கே வந்துட்டு ஒரு அயனியாக்கல் வினை நடக்குது இந்த இடத்துல. ஸோ வெப்பம் வந்து உறிஞ்சிச்சு. இந்த இடத்துல இருந்து வெப்பம் உறிஞ்சி விட்டு அது இந்த இடத்துக்கு போகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? இது வந்துட்டு அயனியாக்கல் வினைக்கு நேர் எதிர்வினை நடந்ததுன்னா, அதாவது ஏற்கனவே அயனியாக்கப்பட்ட நேர்மின் அயனி ஒரு எதிர்மின் துகளை உறிஞ்சி எலக்ட்ரானை உறிஞ்சிட்டு அது சமநிலைக்கு போச்சுன்னா, ஓகேங்களா, நடுநிலைக்கு போச்சுன்னா அங்கே ஒரு அணு உற்பத்தி ஆகும் இல்லைங்களா? ஆர்கான் பிளஸ் வந்துட்டு ஆர்கன் ஆகும். அப்போ வந்துட்டு இங்கே என்ன வெப்பம் உறிஞ்சிதோ அது வந்து இங்கே வெளிப்படும். அப்படியே என்ன அர்த்தம்? இங்கேருந்து நம்ம வெப்பத்தை கடத்தணும் தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நாம வெப்பத்தை கடத்தியிருக்கோம். இதுவும் ஒரு காரணி வெப்ப கடத்தல். இந்த மின்தீக்குள்ள வெப்ப கடத்தல் எப்படி நடக்குதுங்கிறது சரிங்களா? 4வது காரணம் என்னன்னா, நாம வந்துட்டு இந்த மூலக்கூறு பிரிதல் பார்த்தோம், டிசோசியேஷன். மூலக்கூறு வாயு அணுக்கள் கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு இருந்ததுன்னா அது வந்துட்டு நாம வந்து கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அந்த வினையும் வெப்பம் கொள்வினை. நாம வந்துட்டு ஆற்றலை வந்துட்டு அது உறிஞ்சி ஆற்றலை உறிஞ்சி அது 2ஆ பிரியுது. ஓகேங்களா? ஆற்றலை உறிஞ்சி அது வந்துட்டு 2 அணுக்களா பிரியுது அந்த மூலக்கூறு வாயுக்கள். இப்படி பிரிஞ்ச 2 மூலக்கூறு வாயுக்கள் அணுக்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் இல்லைங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுதும் ஒரு இடத்துல வந்துட்டு வெப்பத்தை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் உமிழுது. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு வெப்பம் வந்து இந்த இடத்துல கடத்தப்படுது. ஸோ அதனால வந்துட்டு இங்க இருந்து வெப்பம் கடத்தப்படலாம். ஸோ இந்த 4 காரணிகள் ஒரே சமயத்துல வந்துட்டு நிறைய இடத்துல நடந்து எங்கெல்லாம் வெப்பம் உற்பத்தி ஆகுதோ அது எல்லாமே மற்ற இடத்துக்கு இந்த ஆர்க் காலம் சொல்லுவோம் இல்லைங்களா, மின்தி காலத்துக்குள்ள வெப்பம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த கண்டக்ஷன் மூலமாக வெப்ப கடத்தல் மூலமாக நடைபெறும். புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு முறை. எப்படி கடத்தல் முறையில வந்துட்டு வெப்பம் வந்து கடத்தப்படுது அப்படிங்க. கண்டக்ஷன் முறையில எந்தெந்த முறையில 4 சொல்லலாம். அதாவது பெரிய அணுக்கள் மூலக்கூறுகள் ஒன்று மோதிக்கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்பம் வந்து கடத்தப்படுது. இங்க ஒரு அணு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த அணு வந்துட்டு இங்க இருக்கிற வெப்பத்தை வந்துட்டு அது உறிஞ்சிட்டு இது வந்து இந்த இடத்துக்கு போய் இங்க ஒரு அணுவோட மோதிச்சுன்னா இந்த அணுவோட வெப்பம் வந்துட்டு இது கடத்தப்படலாம் இல்லைங்களா? ஸோ அது வந்து முதல் முறை. அதுதான் வந்து கிளாசிக்கல் முறை. 2வது வந்துட்டு எலக்ட்ரான்கள் உருவாகி இருக்கு இல்லைங்களா, அந்த அயனியாக்கல் மூலியமாக அந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஒரு பெரிய அணுக்கள் மூலமாகவோ அல்லது மூலக்கூறுகள் மூலமாகவோ
அது மோதும் பொழுது வெப்பம் கடத்துறது வந்துட்டு இரண்டாவது காரணி, இரண்டாவது முறை. மூன்றாவது வந்துட்டு தி அயனியாக்கப்பட்ட எலக்ட்ரானும் அயனியாக்கப்பட்ட வாயு அணுவும் எலக்ட்ரானும் திரும்பவும் மோதிக்கொண்டு ஒரு சமநிலையான அணுவை உருவாக்கும் பொழுது வெப்பம் வந்து ஒரு இடத்துல இருந்து நடந்து கடத்தப்படுது. அது வந்து மூன்றாவது முறை. நாலாவது முறை வந்துட்டு இப்ப இரண்டாக பிரிக்கப்பட்ட மூலக்கூறு வாயுவானது மீண்டும் சேர்ந்து மறுபடியும் மூலக்கூறை உற்பத்தி செய்யறது மூலமாக வெப்பம் கடத்தப்படலாம். சரிங்களா? ஸோ இந்த 4 காரணிகளும் நமக்கு வந்துட்டு உள்ள நடந்துகிட்டே இருக்கும். இது 4மே முக்கியம். ஏன்னா 4ம் சேர்ந்து நமக்கு வந்துட்டு வெப்ப கடத்தலை வந்துட்டு நிர்ணயிக்குது. ஸோ நாம் இப்போ வந்துட்டு ஒரு மின்தீயில வந்துட்டு எப்படி இந்த 4 முறையும் நமக்கு செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, இந்த கிராஃப்ல நம்ம காமிக்கலாம். இது என்ன காமிக்குதுன்னா, இந்த அச்சுல வந்துட்டு வெப்பநிலை இருக்கு, டெம்பரேச்சர். இந்த இதுல வந்துட்டு எவ்வளோ ஆற்றல் கடத்தப்படுது இந்த வெப்ப கடத்தல் மூலமாகன்னு பார்க்கணும் நாம். சரிங்களா? இப்போ ஆர்க் மின்தீயில வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு வெப்பநிலை வந்து 5000த்துல இருந்துட்டு 10,000 கெல்வின் வரை இருந்தது. நான் பார்த்து ஏற்கனவே மின்தீயில் எப்படி வெப்பநிலை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வெப்பநிலையில வந்துட்டு என்ன நடக்கும்னா, இந்த கேடிங்கிறது என்ன? இந்த பிரிக்கப்பட்ட மூலக்கூறு வாயுவோட அணுக்கள் வந்துட்டு மீண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு மூலக்கூறு உற்பத்தி செய்யுது. கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்துட்டு திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யறது. ஓகேங்களா? அது வந்துட்டு இந்த வெப்பநிலை அந்த ஆர்க்ல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இங்க வெப்பம் வந்துட்டு 5000லேருந்து 10,000 கெல்வின் எங்க இருக்கும்? சர்ஃபேஸ்ல இருக்கும். இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு முக்கியமான காரணி வந்துட்டு இந்த வினை, இந்த காரணி. அதாவது மீண்டும் மூலக்கூறுகள் மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெப்பநிலை ஆர்க்கோட வெப்பநிலை எங்கெல்லாம் வந்துட்டு 10,000லேருந்துட்டு 20,000 இருக்கோ அங்க வந்துட்டு இந்த மீள் அயனியாக்கல் வினை, அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த பெரிய அணுக்கள் மூலக்கூறுகளோட மோதுவது, அதே மாதிரி அணுக்கள் மூலக்கூறுகள் ஒன்று மோதிக்கொண்டு அது உற்பத்தி கடத்தப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணிகள்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த கேஜிகேயின் போட்டிருக்கு இல்லைங்களா? இது வந்து அவ்வளோ கிடையாது. முக்கியமான வினைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீள் அயனியாக்கமும் மீள் மூலக்கூறு உருவாக்கமும் தான் வந்துட்டு நமக்கு மேக்சிமம், அதாவது அதிகப்படியான வெப்ப கடத்தலுக்கு இப்போ காரணமாக நமக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? வெப்பம் உருவாகிறதுக்கும் வெப்பம் கடத்தப்படுறதுக்கும் முக்கியமான காரணிகள் இந்த அயனியாக்கல் வினையும் இந்த மூலக்கூறு சிதைதல் டிசோசியேஷன் வினையும் தான் முக்கியம். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? முதல் முறையின் மூலமாக, அதாவது வெப்ப கடத்தல் மூலமாக இந்த 4 முறைகள் நடக்கும் பொழுது 2 முறைகள் வந்துட்டு வெப்ப கடத்தலை வந்துட்டு முக்கியமாக தீர்மானிக்குது. அவை மீள் அயனியாக்கல். அயனியாக்கல் வந்துட்டு மீண்டும் திரும்ப நடக்குது. ஓகேங்களா? அதாவது அயனியான எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அயனியான நேர்மின் அணுவை வந்துட்டு ஒன்று மோதிக்கொண்டு மீண்டும் ஒரு சமநிலையான அணுவை உருவாக்குறது. அது வந்துட்டு கேஐ. அதே மாதிரி கேடிங்கிறது வந்துட்டு சிதைந்த மூலக்கூறு அணுக்கள் இருக்கு இல்லைங்களா? அவை மீண்டும் ஒன்றோடு சேர்ந்துட்டு மறுபடியும் மூலக்கூறு ஆகிறது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இது உண்மையா நடக்குமா அப்படின்ட்டு. ஸோ இந்த கிராஃபில் நான் என்ன காமிக்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வெல்டிங் செய்கிறோம். மின்தீ பற்ற வைப்ப நைட்ரஜன் வச்சு செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ N2 நைட்ரஜன்ங்கிறது நாம் வந்துட்டு மூலக்கூறு வாயு இல்லைங்களா? N2.
இப்ப நாம வெல்டிங் வந்து இந்த மூலக்கூறு வாயு வச்சு செய்யும் பொழுதும், ஒரு ஆர்கன் கேஸ் வச்சு செய்யும் பொழுதும் எப்படி வந்துட்டு வெப்பநிலை அந்த மின்தீயோட அச்சுல எப்படி மாறுபடும்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு வெப்பநிலை. இல்லைங்களா? இது வந்துட்டு மின்தீயோட ஆரம். ஸோ இப்ப நீங்க மின்தீ இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு நாம இங்க பார்க்குறோம் 0. இது வந்துட்டு R/R0 இந்த முனை. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நாம் எப்படி இந்த இதுக்குள்ள வெப்பநிலை மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைன் வந்துட்டு இது வந்து ஆர்கனுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இப்ப? ஆர்கன் கேஸுக்கு வந்துட்டு நமக்கு வந்து மீண்டும் டிசோசியேஷன் வினை நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா டிசோசியேஷன்ங்கிறது மூலக்கூறு சிதைதல். இது மூலக்கூறு, இது வந்து அணுவாயு, அட்டாமிக் கேஸ். N2 இருக்கும் பொழுது N2 முதல்ல ஒரு எண்ணா மாறும். இல்லைங்களா? N2 வந்துட்டு முதல் எண்ணா மாறும் இல்லைங்களா? அணுவா மாறின அப்புறம் தான் வந்துட்டு அது அயனியாக்கல் நடைபெறும். ஸோ இந்த அயனி எண் அணுவான மாறினா எண்ணும் சேர்ந்துட்டு மீண்டும் N2வா மாறும் பொழுது இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு வெப்பம் வந்து இங்க கடத்தப்படுது. இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு அந்த ஆர்க் நடுவுல சென்டர்ல இருக்கிற வெப்பம் வந்துட்டு மிகவும் அதிகமாக ஓரத்துக்கு கடத்தப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வெல்டிங்லயே வெளிப்படும். நீங்க வெல்டிங் வந்துட்டு இந்த 2 கேஸை வச்சு பண்ணும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரி, ஓகேங்களா? கரண்ட்டு, வெல்டிங் ஸ்பீடு எல்லாத்தையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணாலும் எவ்வளோ ஆற்றல் நம்ம அனுப்புகிறோமோ, ஓகேங்களா? எல்லாம் ஒன்றா கூட இருக்கலாம். எல்லாம் ஒரே கரண்ட்லேயே வச்சு வெல்ட் பண்ணுங்க, ஒரே ஸ்பீடில் வெல்ட் பண்ணுங்க. இப்படி வெல்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு ஆர்கன் கேஸ் யூஸ் பண்ணுங்க, இன்னொரு இடத்துல வந்துட்டு ஆர்கனோட ஒரு 10% N2 ஆட் பண்ணுங்க, வெல்ட் பண்ணுங்க. ஒரு கேஸில் வந்துட்டு நீங்கள் வெல்ட் எப்படி உருவாகுதுன்னா, இந்த ஆர்கன் கேஸில் ரொம்ப டீப் பெனட்ரேஷன் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பியூர் ஆர்கனுக்கு. சரிங்களா? இதே செகண்ட் கேஸுக்கு வந்துட்டு நீங்க நைட்ரஜன் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நாம வந்துட்டு செகண்ட் டைம் வந்து என்னாச்சுன்னா நாம N2 ஆட் பண்றோம். N2 ஆட் பண்ணதுனால என்ன, வெப்பம் வந்துட்டு இந்த பகுதியில இருந்துட்டு நடுப்பகுதியில இருந்துட்டு நமக்கு அந்த வெளிப்புற ஆரப்பகுதிக்கு கடத்தப்படுறதுனால நமக்கு வந்து இந்த வெல்டு உருவாது இல்லைங்களா? நம்ம பெனட்ரேஷன் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா பெனட்ரேஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த மையப்பகுதியில் அதிகமா ஹீட் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆழமான வெல்டு உற்பத்தியாக வாய்ப்பு இருக்கு. இதே அது கூட கொஞ்சம் 10% நைட்ரஜன் ஆட் பண்றீங்கன்னா, வெல்டு நம்ம பார்க்குறோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா, வெப்பம் வந்துட்டு சரிசமமாக அதிக அளவு நடுவில் இருந்துட்டு ஓரத்துக்கு கடத்தப்படுறதுனால நம்ம உருவாகிற வெல்டு வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும், கொஞ்சம் ஆழம் கம்மியாகவும் இருக்கும். இப்படி இது எதனால் நடக்குது? நமக்கு வந்துட்டு இந்த கேடினால. இந்த கேடிங்கிறது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ், முக்கியமான காரணி வெப்ப கடத்தலுக்கு. அதுக்காக தான் வந்துட்டு முக்கியமான சமயங்களில் நம்ம வந்துட்டு நமக்கு வெல்டு பெனட்ரேஷன் நடக்கணும், ஆழமும் அதிகரிக்கணும், அகலமும் அதிகரிக்கணும், நிறையா மெல்ட் பண்ணணும்னா இந்த அணுவாயுவோட வந்துட்டு நம்ம மூலக்கூறு வாயுவை கலக்கிறோம். சரிங்களா? நம்ம ஆர்கன் நம்ம கேஸ் வெல்டிங் பண்ணும் பொழுது, ஓகேங்களா, நம்ம ஆர்கன் மட்டும் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நிறைய பெனட்ரேஷன் கிடைக்கும், பட் அகலம் கிடைக்காது. ஸோ நம்ம அகலத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெனட்ரேஷன் குறைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கொஞ்சம் வெல்டிங் ஸ்பீடை குறைச்சிக்கலாம்.
ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஆர்கன் கூட CO2 ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்கன் கூட N2 ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்கன் கூட O2 கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலமாக நாம் வந்துட்டு வெப்பத்தை வந்து இந்த அணுவோட அந்த மின்தி இந்த ஆர்க்கோட நடுவில் இருந்துட்டு நம்ம எஃபெக்டிவாக நம்ம அந்த ஓரத்துக்கு கடத்தலாம். சரிங்களா? அதோட முக்கியமான காரணம் வந்துட்டு நமக்கு மீண்டும் மூலக்கூறு உருவாகுது, டீடிசோசியேஷன். அதனால தான் வந்துட்டு நம்ம வெப்பம் கடத்தப்படுது. வெப்பம் ஒரு இடத்துல இருந்து உறிஞ்சிட்டு இன்னொரு இடத்துல வெளிப்படுது. இங்கே வெப்பம் கொள்வினை இங்கே இந்த ஆர்க்கோட நடுவில் சென்டரில், இன்னொரு இடத்துல வெப்பம் உமிழ்வினை இங்கே இந்த ஆர்க்கோட எட்ஜில். ஸோ வெப்பம் வந்து கடத்தப்படுது. புரியுதுங்களா? ஓகே. வேற எந்த முறையில் வந்து வெப்பம் கடத்தப்படலாம்? நம்ம கதிர்வீச்சு இருக்கு. கதிர்வீச்சு முறையிலேயே வெப்பம் கடத்தப்படலாம். கதிர்வீச்சுன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சூரியன்ல வந்துட்டு நமக்கு கதிர்கள் வருது, அங்கே வந்துட்டு நமக்கு இந்த கதிர் இயக்கத்தின் மூலமாக வந்து வெப்பம் கடத்தப்படுது இல்லைங்களா? சூரியனோட வெப்பம் வந்து நமக்கு அந்த கதிர்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஆர்க் மின்திக்குள்ளேயும் அந்த கதிர்கள் மூலமாகவும் நமக்கு வந்துட்டு வெப்பம் கடத்தப்படுது. இப்போ நம்ம பார்க்குற கிராஃப் வந்துட்டு நமக்கு அந்த மின்தி இருக்கு இல்லைங்களா, அது கதிர் இயக்கத்தோட வரையறு, ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது என்ன இருக்கு நமக்கு, இது வந்துட்டு இன்டென்சிட்டி, கதிர் இயக்கத்தோட ஆற்றல். இது வந்துட்டு அலைநீளம். இப்போ பார்த்தீங்கன்னா அலைநீளம் வந்துட்டு 300 700 நானோமீட்டர் இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஓகேங்களா மின்காந்த கதிர்கள் வந்துட்டு விசிபிள் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். கண்ணால் புலப்படுகிற மின்காந்த கதிர்களோட அலைநீளங்கள் வந்துட்டு சம்வேர் இங்கே 450 இருந்துட்டு நமக்கு அபவுட் 650 700 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரையறையில் இந்த அலைநீளங்கள் 300 இருந்துட்டு நமக்கு 700 வரைக்கும் நமக்கு மின்தியோட அலைநீளங்கள் கதிரியக்கத்தில் இருக்கும். இது வந்து நமக்கு ஆர்கன் வாயு வச்சு நாம் மின்தி பற்ற வச்சோம்னா ஒரு 200 ஆம்பியர் கரண்ட்டை பண்ணிவிட்டு நமக்கு ஆர்க்கை நாம் அப்சர்வ் பண்ணோம்னா அந்த ஆர்க்கில் இருக்க வெளிப்படுற கதிரிகளோட அலைநீளம் வந்துட்டு 300 நானோமீட்டர்லேருந்துட்டு 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 450 ஓகேங்களா. ஸோ 400 ஒரு 550 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே வந்துட்டு இது வரைக்கும் தான் நமக்கு எல்லா அதிக அளவு கதிர்கள் இந்த அலைநீளத்தை வெளிப்படும். அதாவது 400 ஒரு 550 வரைக்கும் மைக்ரோ நானோமீட்டர்ஸ் அலைநீளத்தோட மதிப்பு. இதில் என்ன தெரியுது நமக்கு, இங்கே வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம், புற ஊதா அலைநீளங்கள். இது வந்துட்டு அகச்சிவப்பு இன்ஃப்ராரெட் நீளம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலைநீளங்கள் கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அலைநீளங்கள் இது வந்துட்டு நமக்கு இந்த ஊதா பகுதியில் வந்துட்டு நமக்கு வெளிப்படுது. அதனால தான் நமக்கு வந்து அந்த மின்தியை பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர், ப்ளூயிஷ் ஒயிட்டிஷ் ஸ்பெக்ட்ரம் தெரியுது இல்லைங்களா. ஏன் ப்ளூ கலர் இருக்குது ஆர்க்கு நாம் பார்க்கும் பொழுது? இதுதான் முக்கியமான காரணம். அதில் வெளிப்படுற கதிர்கள் அதோட அலைநீளங்கள் வந்துட்டு 400 550 நானோமீட்டர் இருக்குது. நமக்கு வந்துட்டு எல்லாமே வெளிப்படும், பட் அதிக அளவு ஆற்றல் வந்துட்டு இந்த அலைநீளங்கள்ல தான் வெளிப்படுது, கதிரியக்க ஆற்றல். ஸோ இந்த கதிர்கள் இந்த கதிர் வெளிப்படுது இல்லைங்களா, இதன் மூலமாகவும் வெப்பம் கடத்தப்படலாம் உள்ள. ஸோ ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு இது மூலமாகவும் கடத்தப்படுது. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், எப்படி நாம் வந்து பண்ணலாம்னா நமக்கு அதுக்கும் ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா
ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் சமநிலை. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் சமநிலை என்ன சொல்லுது? நமக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் இந்த கதிரியக்கத்தின் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன வேணும்னா, ஓகேங்களா, சி வேணும். சிங்கிறது வந்துட்டு நாம எமிசிவிட்டின்னு சொல்லுவோம். எமிசிவிட்டிங்கிறது ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கதிரியக்கம் ஒரு பகுதியிலிருந்து வெளிப்படுது, அதை பொறுத்து நம்ம எமிசிவிட்டி கால்குலேட் பண்ணலாம். அது நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வெப்பநிலை, அந்த பொருளோட வெப்பநிலையை வச்சுட்டு நாம் இப்போ அந்த சமநிலையை பயன்படுத்தி எவ்வளோ வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கடத்தப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ஸோ இது எவ்வளோ ஆற்றல் கதிரியக்கத்தின் மூலமாக நடக்குதுங்கிறத இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் சமநிலையை பொறுத்து நாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான நாம் அசம்ஷன் பண்ணுறது என்னன்னா, அந்த கதிரியக்கம் வெளிப்படுது இல்லைங்களா மின்தியில் அது கண்டினியூஸாக நடக்கணும். எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் இருக்கணும். எல்லா வேவ் லென்த்தும் அது வெளியே வரணும். அது நாம் தான் பார்த்தோம். ஓகேங்களா, எல்லாமே வருது. ஓகேங்களா, கண்டினியூஸாக நடக்குது. எல்லா வேவ் லென்த்லையும் வருது. ஒரு சில வேவ் லென்த் அந்த 400 வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுது. இருந்தாலும் நாம் அதை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் அசியூம் பண்ணிவிட்டு நாம் இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ் லாவை வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ வெப்பநிலை கடத்தப்படுது அப்படிங்கிறத நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முக்கியமான ஒன்று, நமக்கு அந்த வெப்ப ஆற்றல் உற்பத்தி ஆகிறத தவிர நமக்கு கதிரியக்க இந்த மின்காந்த கதிர்களும் இந்த கதிரியக்க ஆற்றலும் வெளிப்படுது. நாம் அந்த மின்தி பற்ற வைக்கும் பொழுது நமக்கு அந்த கதிரியக்கம் மிக அதிக அளவு செறிவுடன் நமக்கு உருவாக்கப்படுது. அதனால தான் நாம் மின்தியை நேரில் பார்க்கக்கூடாது. நமக்கு தகுந்த பாதுகாப்பு சாதனங்கள் நாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் யாராவது வெல்டு பண்ணும் பொழுது கண்ணாடி போடாமல், அதாவது பாதுகாப்பு கண்ணாடி, கதிரியக்க தடுக்கிறது கண்ணாடி போடாமல் பண்ணிங்கன்னா உங்களோட கண் அந்த புறஊதா கதிர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், புறஊதா கதிர்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வெளிப்படுது ஒரு மின்தியிலேருந்துட்டு. அது நேராக அவங்க கண்ணுக்கு தான் வரும். அது தடுக்கிறதுக்கு எதாவது முடியாது, நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணால் தான். அதனால தான் நான் வெல்ட் பண்ணும்பொழுது நமக்கு கண்ணாடி முக்கியம், பாதுகாப்பு கண்ணாடி ரொம்ப முக்கியம். சாதா கண்ணாடிலாம் உங்களுக்கு பத்தாது. இந்த புறஊதா கதிர்கள் வெளிப்படுது இல்லைங்களா, அதெல்லாம் சாதா கண்ணாடிலாம் ஊடுருவி வந்துடும், கண்ணுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் மின்தி பற்ற வைக்கல் முறையில் மூலமாக நீங்கள் வெல்டிங் பண்ணும் பொழுது முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு கண்ணாடி அணிய வேணும். அது அணியலைன்னா உங்களுக்கு அந்த புறஊதா கதிர்கள் நேராக அவங்க கண்ணில் இருக்கிற கருவிழிக்கு போய் அதை டேமேஜ் பண்ணும். ஓகேங்களா. அதனால எக்காரணம் கொண்டோ ஓகேங்களா, அறிவியல் சொல்வது என்னன்னா, புறஊதா கதிர்கள் வெளிப்படுற புறஊதா கதிர்கள் மிக அதிக அளவு வெளிப்படுறதுனால நீங்கள் மின்தி பற்ற வைக்கல் பண்ணும் பொழுது அதிக அளவு ஆற்றல் உங்கள் கண்ணுக்கு போகுது, கதிரியக்க ஆற்றல். அதாவது உங்கள் கண்ணோட கருவிலியை உங்களுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வெல்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பு கண்ணாடி அணியணும். இல்லைன்னா நீங்கள் கண்ணு உங்களுக்கு முற்றிலுமாக ஓகேங்களா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த மூலையின் மூலமாகவும் வெப்பம் அந்த மின்திக்குள்ள ஒரு இடத்துல இடத்துக்கு கடத்தப்படுது. இது கதிரியக்கத்தின் மூலமாக வெப்ப ஆற்றல் கடத்தப்படுறது. மூன்றாவது முறை என்ன முறையில் கடத்தப்படுது? வெப்ப சலனத்தின் மூலமாகவும் கடத்தப்படும். வெப்பச்சலனம். வெப்பச்சலனம்னு என்ன? கன்வெக்ஷன். ஓகேங்களா. ஸோ கன்வெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம உள்ள பிளாஸ்மா எடுத்துட்டோம். பிளாஸ்மாவும் ஒரு வாயு மூலம் தான் இல்லைங்களா. இந்த வாயு மூலமும் உள்ள இருக்கு இல்லைங்களா, வாயு
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இந்த மின்தீக்குள்ளே வந்துட்டு வெப்பநிலை வந்துட்டு மாறுபடலாம். ஒரு இடத்துல அதிக வெப்பமாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல பக்கத்துலேயே கொஞ்சம் அதோட கொஞ்சம் வெப்பநிலை குறையலாம். நான் பார்த்தோம் இல்லைங்களா, நாம் ஒரு கிராஸ் செக்ஷன் பார்த்தோம். அந்த ஆர்க்கோட அந்த மின்தீயோட நடு அச்சுல மிக அதிக வெப்பநிலையும், அந்த அதோட வெளிப்புற பகுதியில் வந்துட்டு வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வெப்பநிலை மாறுபடுது. இந்த வாயு வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது, அந்த பகுதிக்குள்ள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வெப்பநிலை மாறுபடும் பொழுது, இந்த வாயு கலவையானது மிக சுலபமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாய வாய்ப்பு இருக்கு. இதான் நம்ம வெப்பச்சலனம் சொல்லுவோம். இப்போ நம்ம மழை வருது இல்லையா, வெப்பச்சலன மழை, கன்வெக்டிவ் ரெயின் சொல்லுவோம். இதே தான், வெப்பநிலை மாறுபாடின் காரணமாக நமக்கு வந்துட்டு மழை மேகங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஸோ அந்த முறை கூட நமக்கு இங்கே நடக்கும். ஸோ வாயுவானது ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது இது அதிக அளவு விரிவடையும், இன்னொரு இடத்துல வெப்பநிலை குறையும் போது அது அடர்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு வெப்பம் வந்துட்டு இந்த வாயு வந்து இந்த வெப்பச்சலனம் நடக்கிறது மூலமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தப்பட வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு கன்வெக்டிவ் பிளாஸ்மா ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குதுன்னா, நம்ம ஒரு இடத்துல வாயு வந்து அதிக வெப்பநிலை இருக்கும் பொழுது அதோட அடர்த்தி குறைவாக இருக்கும். ஸோ அந்த அடர்த்தி குறைவு இருக்கும் பொழுது, அடர்த்தி அதிகமான எங்கள் வெப்பநிலை குறைவாக இருக்கிற இடத்துக்கு நமக்கு வாயுக்கள் வந்து இடப்பெயர்ச்சி செய்ய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்துட்டு கன்வெக்டிவ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த கன்வெக்டிவ் ஃப்ளோ அறிவியலில் வந்துட்டு நம்ம பயான்சி ஃப்ளோன்னு சொல்லுவோம். பயான்சி ஃப்ளோங்கிறது இந்த அடர்த்தி மாறுதல் காரணமாக வாயுக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறது. அது வந்து நம்ம பயான்சி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயான்சி ஃப்ளோ வந்துட்டு ஒரு முக்கியமான அடுத்த காரணி வெப்ப கடத்தலுக்கு. ஸோ இதனால் வந்துட்டு வெப்பம் அதிகமான இடத்துல இருந்துட்டு வெப்பம் குறைவான இடத்துக்கு வெப்பம் கடத்தப்படுது. இது வந்துட்டு அந்த மின்தீயோட நடுப்பகுதியில் வந்துட்டு ஒரு முக்கியமான செயல் காரணி வெப்ப கடத்தலுக்கு. அதனால தான் வந்துட்டு அந்த மின்தீயோட அச்சு நடுப்பகுதியில் மிக அதிக அளவு வாயுவோட இடப்பெயர்ச்சி நடக்குது இந்த வெப்பச்சலன கடத்தல் மூலமாக. அதைத்தான் நாம் வந்துட்டு பிளாஸ்மா ஜெட்டுன்னு சொல்லுவோம். பிளாஸ்மா ஜெட் உருவாகும். அதாவது வாயு வந்து மிக அதிக அளவு வெப்பநிலை அடையும் பொழுது அடர்த்தி வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ வாயு மூலத்தை வந்துட்டு 20,000 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணோம்னா அது வந்து பயங்கரமாக விரிவடையும், அடர்த்தி குறைஞ்சி. ஸோ இன்னொரு இடத்துல வந்து வெப்பம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்துட்டு அதிக இயங்கு விசையில் ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த வெப்பம் அதிகமான இடத்துல இருந்துட்டு வெப்பம் குறைவான இடத்துக்கு பாய ஆரம்பிக்கும். இதுதான் பிளாஸ்மா ஜெட்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா ஜெட்டுங்கிறது நம்ம எங்கே பார்க்கலாம்னா அந்த ஆர்க்கோட நடுப்பகுதியில். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஆர்க் இல்லைங்களா. இது வந்து நமக்கு ஆர்க்கோட முனை, ஒரு மின் முனையில் இருந்துட்டு இன்னொரு முனை ஆர்க் பார்த்தோம்னா இந்த நடுப்பகுதி ஆர்க்கோட நடுப்பகுதியில் இந்த வெப்பச்சலனத்தின் மூலமாக அந்த வாயுக்கள் வந்து மிக அதிக வேகத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது. நீங்கள் என்ன பார்த்தோம்னா இங்கே 200 இங்கே போட்டுருக்கீங்கன்னா இது 200 மீட்டர் பர் செகண்ட். அதாவது இந்த வாயு அணுக்கள், நேர்மின் அணுக்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு இந்த நடுப்பகுதி, அந்த மின்தீயோட நடுப்பகுதியில் வந்துட்டு மிக மிக அதிக வெப்பநிலையை அடையும் பொழுது இந்த வெப்பச்சலன இயக்கத்தின் காரணமாக நமக்கு வந்துட்டு ஒரு ஜெட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜெட் வந்துட்டு பிளாஸ்மா ஜெட்னு சொல்லுவோம். இந்த ஜெட் வந்து நாம் வந்து இந்த வெளிப்புற பகுதிக்கு கடத்தாமல் நேராக அனுப்பணும்னு வச்சிங்களேன். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், 200 மீட்டர் பர் செகண்ட் பிளாஸ்மா ஜெட் வந்துட்டு நேராக போய் நமக்கு எங்கே வெளில வைக்கிறோமோ அங்கே தான் அடிக்கும். அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்,
வெப்பம் வந்துட்டு நேரா ஒரே முனையில போய் கடத்தப்படுது. ஸோ இது வந்துட்டு அப்படியே எங்க போய் நமக்கு வந்துட்டு டீப் பெனட்ரேஷன் வெல்டு கிடைக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் நாம வந்துட்டு முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, மூலக்கூறு வாயை போட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு 10% அந்த அணுவாயுவோட அது வந்துட்டு இந்த பிளாஸ்மா ஜெட் இங்கே உருவாகிற வெப்பத்தை வந்துட்டு ஓரளவுக்கு இந்த பக்கம் கடத்துறதுனால நாம் இந்த ஜெட்டோட வெலாசிட்டி குறைக்கலாம். ஏன்னா வெப்பம் குறையுது இல்லைங்களா, இந்த வெப்பம் அதிகமாக தான் நமக்கு வந்து வெப்பச்சலனமும் அதிகமாகும். ஏன்னா அப்போ தான் அதிக அளவுக்கு வெப்ப வாயு விரிவடைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நாம் வந்துட்டு அந்த மூலக்கூறு வாயு செலுத்துறது மூலமாக இந்த பிளாஸ்மா ஜெட்டோட வெலாசிட்டியை குறைக்கலாம். பட் நாம் வந்துட்டு அந்த மூலக்கூறு வாயு ஆட் பண்ணலைன்னா, சேர்த்தலைன்னா இந்த பிளாஸ்மா ஜெட் வந்துட்டு மிக அதிக வெலாசிட்டியை வந்துட்டு ரீச் ஆகும். இது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா 200 ஆர்கின் ஆர்கன் இப்போ பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் போகும். இது என்ன சொல்லுதுன்னா, வெப்பம் வந்து கடத்தப்படுது. அதிகமான இடத்துல வந்துட்டு குறைவான இடத்துக்கு வெப்பம் கடத்தப்படுது. இந்த வெப்ப கடத்தல் முறையானது வெப்பச்சலனத்தின் மூலமாக நடக்குது. வெப்பச்சலனம் எப்படி நடக்கும் ஓகேங்களா, ஒரு வாயுவானது அதிக வெப்பம் அடையும் பொழுது விரிவடையுது. விரிவடைந்த வாயுவானது அந்த அடர்த்தி குறையும் பொழுது அது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வெப்பம் குறைவான இடத்துக்கு வந்துட்டு கடத்தப்படும். இந்த கடத்தல் மூலமாக வெப்பம் வந்து கடத்தப்படுது, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகுது இல்லைங்களா. ஸோ இது மூலமாக வெப்பம் கடத்தப்படுது இந்த மின்தீக்குள்ள. இந்த வெப்பச்சலனம் தான் வந்துட்டு இந்த பிளாஸ்மா ஜெட் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணி. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குயிக் சம்மரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, உருவாகின வெப்பம், இந்த மின்தீக்குள்ள உருவாகின வெப்பம் வந்துட்டு எப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. முதல்ல வந்து வெப்ப கடத்தல் வந்துட்டு அந்த கிளாசிக்கல் கண்டக்ஷன் மூலமாக எப்படி கடத்தப்படுதுன்னு பார்த்தோம். அது வந்துட்டு 4 காரணிகள் மூலமாக கடத்தப்படுது. அதாவது அந்த ஆர்க் மின்தீக்குள்ள இருக்கிற அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒன்று மோதிக்கொண்டு ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல வெப்பம் கடத்தப்படுது. நமக்கு அயனியாக்கள் மூலமா உருவான எலக்ட்ரான்கள் வந்து ஒரு மற்றொரு பெரிய அணுவோட மூலக்கூறுவோ மோதுறது மூலமாக வெப்பம் கடத்தப்படுது. இது 2வது காரணம். 3வது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானும் நேர்மின் அயனியும் சேர்ந்து ஒரு சமநிலை அணுவை உருவாக்குற வினை, டீஅயனைசேஷன். ஓகேங்களா. ஸோ இதனால் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வெப்பம் கடத்தப்படுது. 4வது வந்துட்டு 2 அணுக்கள் மீண்டும் ஒன்று செஞ்சு ஒரு மூலக்கூறு உற்பத்தி செய்கிறது. இதன் மூலமாக வெப்பம் ஒரு இடத்துல இருந்து நடந்து கடத்தப்படுது. இந்த 4 காரணிகள் வந்துட்டு கிளாசிக்கல் கண்டக்ஷன் அது மூலமா வெப்பம் கடத்துறதை வந்து தீர்மானிக்கின்றன. நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு கிராஃப் காமிச்சேன் நான். ஏன் இந்த அயனியாக்களும் மீள் அயனியாக்களும் ஓகேவா, மீள் மூலக்கூறு உருவாக்கமும் முக்கியமான காரணிகள் அப்படின்னு. நீங்க ஒரு வெல்டிங் பண்ணும்பொழுது ஒரு வெல்டிங்கில் வந்துட்டு முழுவதுமாக ஓகே அணு வாயுவை யூஸ் பண்ணுறோம், இன்னொருல வந்துட்டு அணு வாயுவோட ஒரு மூலக்கூறு வாயு சேர்ந்தும் பொழுது நம்மளோட அந்த ஆர்க்கோட டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்துட்டு இந்த மூலக்கூறு வாயு சேர்த்துறது மூலமாக ஓகேங்களா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதிகமாக கடத்தப்படும். அதனால் வெப்பநிலையே நமக்கு மாறுபடும். வெறும் அணு வாயுவோட மட்டும் உபயோகித்து நம்ம வெல்ட் பண்ணோம்னா டீப் பெனட்ரேஷன் வெல்டு கிடைக்கணும் பார்த்தோம். அது கூட கொஞ்சம் மூலக்கூறு வாயு சேர்த்தும்போது அந்த உருவான வெல்டு வந்துட்டு கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் ஆழம் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெப்பம் வந்துட்டு நடுவில் இருந்துட்டு மின்தியோட அச்சில் இருந்துட்டு ஓரத்துக்கு மின்சாரம் வெப்பநிலை கடத்தப்படுது. 2வது வெப்பாற்றல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்தப்படுங்கிறது வந்து நமக்கு வந்து கதிரியக்க கடத்தல் மூலமாக நடக்கலாம்னு பார்த்தோம். நாம்
நான் உங்களுக்கு ஒரு மின்தீயோட அலைநீள வேறுபாடு எப்படி இருக்குன்னு காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ மின்தீயோட கதிரியக்கம் வந்து பார்த்தோம்னா 300ல இருந்துட்டு ஒரு 700 நானோமீட்டர் வரைக்கும் அலைநீளங்கள் வந்து மாறுபடும். அதில் வந்து அந்த ஊதா புறநு ஊதா அலைநீளத்தில் வந்துட்டு அதிக அளவு கதிரியக்க ஆற்றல் வெளிப்படுது. அதனால நமக்கு வந்து ஆர்க் வந்து ஒரு ப்ளூ கலர் தெரியுது. நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த அலைநீளங்கள் ஒரு 400ல இருந்துட்டு 550 வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அதிக அளவு கதிரியக்கம் வந்து அந்த இதில் வெளிப்படுறதுனால நமக்கு நம்ம வெல்டிங் பண்ணும்பொழுது மின்தீ வச்சு பண்ணும்பொழுது நம்ம நேராக கண்ணில் பார்க்க முடியாது. பார்த்தோம்னா நமக்கு கண் இதாகிடும். 3வது வெப்ப கடத்தல் முறையானது இந்த வெப்பச்சலனத்தின் மூலமாக நடைபெறுது. அது எப்படி நமக்கு வந்து இந்த பிளாஸ்மா ஜெட் உருவாகுதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.